இந்த பையன் தான் இவங்க ஒர்க் பண்ற இந்த ஆபீஸ்ல நல்லா ஒர்க் பண்றான் அப்படிங்கறனால இவனுக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்ங்கிற அவார்டு கொடுக்குறாங்க. இவன் நல்லா இருக்குது அப்படின்னுட்டு ஆரம்பத்துல பயங்கரமா எஃபர்ட்லாம் போடுறான். ஆபீஸ்லயே பெரிய ஆள் ஆகிறான். இவன் டெய்லியும் வீட்டுக்கு சைக்கிள்ல தான் போவான். அப்படி போகும்போது ஒரு தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு தான் இவன் போவான். அடுத்த நாள் இவன் ஆபீஸ் போறான். அப்போ அவனுக்கு நிறைய ஃபைல் ஒப்படைக்கிறாங்க. அந்த ஃபைல் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த மந்த்துக்கான பெஸ்ட் எம்ப்ளாயிங்கிற அவார்டையும் வாங்கிடுறான். இப்படி அவன் தொடர்ச்சியா ஒவ்வொரு நாள் ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனால முடியறதுல டயர்டா ஆகி போயிடுறான். அவன் டெய்லியும் அந்த தெருவழியா போகும்போது அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு தான் போவான். இவன் எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு நினைச்சிட்டு தான் பார்த்துட்டு போவான் போல. இவன் ஒருத்த மட்டும் ஆபீஸ்ல நல்லா ஒர்க் பண்ற அப்படிங்கிறதுக்காக இவங்கிட்டயே மொத்த ப்ராஜெக்டையும் கொடுத்துறாங்க. அதனால அவன் ரொம்ப டயர்ட் ஆகி போய் என்ன தோணுதுன்னா அவனுக்கு கடைசி பேசாம நாமளும் இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவங்க கூட சேர்ந்து உட்காந்துட்டு முன்னா கொஞ்சம் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து உட்காந்து ஒன்னா டீ சாப்பிட்ற மாதிரி முடிக்கிறானுங்க. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நம்ம அதிகமா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட தான் நிறைய பேர் ஒர்க் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத சிம்பிளா சொல்லி முடிக்கிறானுங்க. ஒருத்தன் நல்லா ஒர்க் பண்ணா போதுமே அவங்ககிட்டயே மொத்தத்தையும் ஒப்படைச்சிருவானுங்க.